அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 14ஆம் தேதி புதன்கிழமை. அமெரிக்க கடல் ஆராய்ச்சியாளர் மேத்யூ மௌரி அவங்களோட பிறந்த தினம் இன்று. அமெரிக்க கடல் ஆராய்ச்சியாளர், வானியல் வல்லுநர், வரலாற்று அறிஞர், வரைபட நிபுணர், எழுத்தாளர், புவியியலாளர், கல்வியாளர் என பன்முக திறன் கொண்ட மேத்யூ ஃபான்டைன் மௌரி அவருடைய பிறந்த தினம் இன்று. 1806ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்தார். 19 வயதில் அமெரிக்க கடற்படையில் மிட்ஷிப் மேனாக சேர்ந்தார். கடல், கப்பல்கள் குறித்து ஆராய்ச்சி செய்ய தொடங்கினார். 33 வயதில் காலில் அடிபட்டதால் கப்பலில் பணிபுரிவதற்கான தகுதியை இழந்தார். கப்பல் ஓட்டும் முறை, காற்றின் போக்கு, நீரோட்டம் குறித்த ஆராய்ச்சியில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார். அமெரிக்க கடற்படை வானிலை ஆய்வு மைய கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். இவர் எழுதிய தி பிசிக்கல் ஜியாகிரபி ஆஃப் தி ஷீ என்ற கடலியல் பற்றிய புத்தகம் கடல் பயணம் தொடர்பான முக்கியமான விவரங்களை தெளிவாக எடுத்து கூறியது. 1842 அமெரிக்க கடற்படை அலுவலக பொறுப்பாளராக பணிபுரிந்தார். கடல் போக்குவரத்தை சீரமைத்தார். இவரது பணிகள் விண்ட் அண்ட் கரண்ட் ஷார்ட் ஆஃப் தி நார்த் அட்லாண்டிக். விண்ட்னா கடல், இது பொதுவா காற்று, அண்டு கரண்ட் ஷார்ட் ஆஃப் தி நார்த் அட்லாண்டிக். இந்த இடத்துல கரண்ட் அப்படின்னா நீரோட்டங்கள் அப்படின்னு அர்த்தம். CURRENT. ஏன்னா கடலியல் தொடர்பான புத்தகம். சோ விண்ட் அண்ட் கரண்ட் ஷார்ட் ஆஃப் தி நார்த் அட்லாண்டிக் என்ற தலைப்பில் சர்வதேச அளவில் வெளியிடப்பட்டு அங்கீகாரம் பெற்றது. புவியியல் குறித்து தொடர் கட்டுரைகளை வெளியிட்டார். கடல் பற்றிய இவர் எழுதிய புத்தகங்கள் உலகம் முழுவதும் மாலுமிகளுக்கும் பயனளிக்கக்கூடியவை. அனைத்து கடற்பகுதிகள், எல்லா வகையான காலநிலைகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான பதிவேடுகள், தகவல்களை திரட்டி ஆராய்ச்சி செய்தார். இந்த பதிவேடுகள் மூலம் திமிங்கலம் இடம்பெயர்தல், அவற்றின் பாதைகள் ஆகியவற்றை கண்டறிந்தார். உலகளவில் கடல் மற்றும் நீரோட்டம் குறித்த அட்டவணையை தயாரித்தார். உலகம் முழுவதும் இருந்து பெற்ற கடலியல் கண்காணிப்பு குறிப்புகளை மதிப்பிட்டு இவர் உருவாக்கிய சீரான கடலியல் புள்ளி விவர பதிவேட்டு முறை கடற்படைகள், வணிக கப்பல் நிறுவனங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தன. கடற்படை கல்வி மையம், அமெரிக்க கடற்படை அகாடமி உட்பட பல நிறுவனங்களை உருவாக்கினார். கடல் பயணம் தொடர்பாக பல்வேறு மாற்றங்கள், சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார். நியூயார்க் நகரின் சாதனையாளர் அரங்கில் ஹால் ஆஃப் ஃபேம் இவரது சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. ஹால் ஆஃப் ஃபேம், FAME அப்படின்னா சாதனையாளர்கள் அரங்கம். இது எல்லா ரிசர்ச் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் கூட இருக்கும். பல்வேறு நிறுவனங்களின் கௌரவ பட்டங்கள், விலை மதிப்பில்லாத ரத்தின கற்கள், பல்வேறு பதக்கங்களை பெற்றிருக்கிறார். பல்வேறு இடங்கள், கப்பல்கள், கடற்படை பிரிவுக்கு இவரது பெயர் சூட்டப்பட்டிருக்கு. கடல் ஆராய்ச்சிக்காக தினமும் 14 மணி நேரம் கடுமையாக உழைத்த மேத்யூ ஃபான்டைன் மௌரி பிப்ரவரி 1, 1873 67 வயதில் மறைந்தார். 1806 பிறந்தவர். 19ஆம் நூற்றாண்டின் முதற் பகுதியில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையா இருந்திருக்கிறாரு. கடல் தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சிகளை அவர் பண்ணியிருக்கிறார். அமெரிக்காவை சேர்ந்தவர். இன்னைக்கு நன்னாளாம் பொன்னாள், ஜனவரி 14. நாளைக்கு தை பொங்கல், தை 1ஆம் தேதி.
நாளைக்கு கருப்பின போராட்ட தலைவர் ஒருத்தரை பார்க்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.